எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. காளானை வச்சு எப்படி ஈஸியாக பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா அரைச்சி போட்டு நல்ல கமகமன்னு வாசத்தோடு செய்ய போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரிசி எடுத்து நல்லா 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு தான் நான் ஊற வைக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப டஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கிளாத்து இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதை லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னாலே அதோட டஸ்ட் எல்லாம் போயிடும். எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதோட அந்த காம்பில் இருக்கக்கூடிய தோலையுமே இந்த மாதிரி லைட்டாக நைஃப் வச்சு சுரண்டணும் அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி தான் மஷ்ரூமை நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பெரிய சைஸ் மஷ்ரூமாக இருந்தது அப்படின்னா 4 கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் மஷ்ரூமாக இருந்தது அப்படின்னா 2 கட் பண்ணி போட்டாலே போதும். மசாலா அரைக்க போகிறேன். ஒரு 8 போல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6 போல் கிராம்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி ஒடிச்சு போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா மஷ்ரூமுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ அரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா பச்சை வாசனை போன அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி இதையுமே சேர்த்து தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். இப்போது காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ அது எல்லாமே பச்சை வாசனை போன அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். மஷ்ரூம் உங்களுக்கு நிறையா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 கட் பண்ணிக்கிறது நல்லது. சின்னதாக போடும்போது சம்டைம்ஸ் அது உடஞ்சிரும். கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம் அப்படியே சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இது கூட கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மஷ்ரூமில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த அப்புறமா இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கோம். இப்போது 1 டீஸ்பூன் போட்டுட்டு மூடி வைக்கிறேன். அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் கொதி வந்த அப்புறமா ரைஸ் எல்லாமே கொஞ்சமாக வெந்துட்டு தண்ணி கொஞ்சம் கரெக்டாக அந்த ரைஸ் அளவுக்கு தண்ணியும் மட்டாக வந்துடும். அந்த டயத்தில் நம்ம இதுக்கு உப்பு தேவையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணும்போது நமக்கு உப்போட அளவு தெரியாது. அதனால இந்த ஒரு கொதி விட்ட அப்புறமா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா உப்பு தேவையா அப்படிங்கிறது தெரியும். எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, அதனால போட்டுக்கிறேன். நல்லா கரெக்டாக மூடக்கூடிய ஒரு மூடியை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு மூடி வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஹோல் இருக்கிறதுனால இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் லைட்டாக சுருட்டிட்டு வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பிரியாணி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் குக்கர் இல்லை அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி எதுலையாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லாவே வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. தண்ணியும் எல்லாமே வடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஆற விட்டுட்டோம் அப்படின்னா பொல பொலன்னு உதிரியாக நமக்கு மஷ்ரூம் பிரியாணி கிடச்சிடும். ரொம்ப கமகமன்னு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான்வெஜ் பிரியாணி மாதிரியே நல்ல ஒரு டேஸ்ட்டு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிலாஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.